Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். மதராசியா வரோம் அப்படின்றது எப்படி இருக்கு இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிவகார்த்திகேயன்? இது பராசக்தி பார்த்து பிரமிப்புல இருந்த நமக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். நிறைய ஏஆர் முருகதாஸோடைய படங்கள் கத்தி, துப்பாக்கி, அந்த படத்தினுடைய சாயல் நிறைய இருக்கு. ஒரு புதுசா இல்லை. சிவகார்த்திகேயன் காம்பினேஷன்ல பண்ண போறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் பெருசா பூர்த்தி பண்ணல. பராசக்திக்கு இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஹைப் இதுல இல்ல. கூலிக்கு ஒரு மாதிரி போறாரு, ஜெயிலருக்கு ஒரு மாதிரி போறாரு, இதுக்கு ஒரு மாதிரி போட்டிருக்காரு. அதுவுமே பெருசா ஒட்டாத மாதிரி இருக்கு. பெருசா ஒரு மெனக்கெடுதல் இல்லாம துப்பாக்கி 2 எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இது கஜினி 2 வந்திருக்கும். இல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த மாசம் ரிலீஸ். அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பரபரப்பா பண்ணிட்டு இருக்கு. இதே நேரத்துல ஒய்பிரிவு பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. சிலர் அது தேவையா அப்படின்னு சொல்லும் பொழுது எது சார் உள்ள வரக்கூடிய தகவல் என்னன்னா இவங்க சைடுல இருந்து தான் கேட்டிருக்காங்க பாதுகாப்பு. என்ன எந்த வகையில அவங்க அவரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கமெண்ட்டுக்காக வந்து நீங்க வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு போய் கேட்கறீங்கன்னா உங்களுக்கு அரசியலுக்கு நீங்க அன்ஃபிட் ஆயிருவீங்க. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறைஞ்சது வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லி டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் செல் மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோனிக்கு. நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. மதராசியிலேருந்து நான் தொடங்கிடுறேன். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவரோட பிறந்த நாள். அதை ஒரு வளர்ச்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? நாளுக்கு நாள் அவரோட வளர்ச்சி பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஏஆர் முருகதாஸோட படைப்புல சீக்கிரமா நம்ம மதராசியாவும் பார்க்க போறோம். எப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு மதராசி மட்டும் கிடையாது, பராசக்தியோடைய பிடிஎஸும் இன்னைக்கு போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, ஒரு பெரிய வளர்ச்சி தான். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்து வெற்றி பெற்று அதில் ஏற்ற இறக்கங்களை கண்டு இன்னைக்கு திருப்பி நிற்கிறார். அது ஒரு தனிநபர் ஒரு ஒரு முயற்சி, ஒரு வெற்றி வளர்ச்சியாக பார்க்குறப்ப உண்மையில் பெரிய விஷயம், பெரிய அபாரமான வளர்ச்சி தான். ஏன்னா சினிமாவில் வந்து நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க வேறு ஏதாவது பேக் போன் இருக்கணும், ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. அது அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பும் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மதராசியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டைட்டில் டீசரை? ஏன்னா பராசக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருந்தது. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறவங்க ஒரு ஒரு ஆர்வத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கு இந்த மதராசி. இந்த சிங்க பாதைன்னெலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் மதராசியா வரோம் அப்படின்றது எப்படி இருக்கு இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிவகார்த்திகேயன்? இது இந்த மதராசி ஏற்கனவே பராசக்தி பார்த்து பிரமிப்புல இருந்த நமக்கு இது ஒரு ஏமாற்றம் தான் இந்த மதராசி. ஏன்னா நிறைய ஏஆர் முருகதாஸோடைய படங்கள் கத்தி, துப்பாக்கி, அந்த படத்தினுடைய சாயல் நிறையா இருக்கு. ஒரு புதுசா இல்லை. ஒரு ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன்ல பண்ண போறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் பெருசா பூர்த்தி பண்ணல. பராசக்திக்கு இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஹைப் இதுல இல்லை. அது பார்த்தீங்கன்னா அது நிறையா அவருடைய படங்களுடைய ரெப்யூட்டேஷன் மாதிரியே இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்குது. அனிருத் அவர் கூலிக்கு ஒரு மாதிரி போகிறாரு, ஜெயிலருக்கு ஒரு மாதிரி போகிறாரு, இதுக்கு ஒரு மாதிரி போட்டிருக்காரு. அதுவுமே பெருசாக ஒட்டாத மாதிரி இருக்குது. பெருசாக ஒரு மெனக்கெடுதல் இல்லாமல் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு இருக்குது. அந்த மாதிரி விமர்சனங்கள் தான், கலவையான விமர்சனம் வருது. பட் ஒரு டைட்டில் டீசரை வச்சு நம்ம படத்தை வந்து முடிவு பண்ணிட முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அவர் ஆல்ரெடி நல்லா ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு டேரக்டரு. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பரபரப்பாக பண்ணியிருப்பார். பட் அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருப்பாருங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். டீசர், அந்த டைட்டில் டீசராக பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எல்லாருடைய இதுவும் அதுதான். இப்போ இந்த படத்தில் தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருக்காரா சார், இல்லை ஹிந்தி சல்மான் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இன்னும் நிறையா பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அப்படின்னா துப்பாக்கி 2 எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது கஜினி 2 வந்திருக்கோம். இல்லை எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த மாதம் ரிலீஸ். அதுக்குண்டான வேலைகள்லாம் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. அதனால வந்து அவர் அந்த இதாக இருக்கார். அந்த கேப்பில் தான் இவர் பராசக்திக்கு போயிட்டார். இந்த படத்தில் இன்னும் ஒரு 20% பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை முடிக்கிறார். அதுக்காக தான் அதனுடைய இது பர்த்டே அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் வருது. நமக்கு அதான் விமர்சனம். ஓகே, ஜனநாயகன் பொங்கலுக்கு தள்ளி போகிறதா நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் தள்ளி போகுது, எதனால அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட இந்த வருஷம் விஜயோட படம் இல்லையா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இப்பயே ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, விஜயோட படம் இல்லையாங்கிறத காட்டில் விஜய் செய்திகள் இருந்துகிட்டே இருக்கார்ல. ஓகே, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு வெறும் நடிகராக இருக்கிறப்ப ஒரு படம் வர்ற வரைக்கும் வேற செய்திகள் இருக்காது. அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவர் ஆன பிறகு தினந்தோறும் அவரை பற்றின செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே அது. அப்படிங்கும்போது இந்த பொங்கல் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு இந்த படம் ஒரு நமக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு படத்துக்கு தேர்தலுக்கு உண்டான வேலைகள்லாம் படத்தில் இருக்கும். அரசியல் கண்டிப்பாக அரசியல் படம் தான். அப்படிங்கும்போது அதை தேர்தல் நெருங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிறது தான் பிளானு.
ஓகே. அதனால முதல்ல டிசம்பர்னாங்க, அப்புறம் தீபாவளினாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது பொங்கலுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் படத்தை முடிச்சிடறாங்க. படத்தை வந்து அவர் மே மாசத்தோட படத்தை முடிச்சுட்டு முழுவதுமாக அரசியல் இறங்குறாரு. ஓகே. இதே நேரத்துல ஒய் பிரிவு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. சிலர் அது தேவையா அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் வந்து அவரை கண்காணிக்கவே உள்ள வந்து ஸ்பையா ஆட்கள் அனுப்ப போறாங்க. எது சார் உள்ள வரக்கூடிய தகவல் என்னன்னா இவங்க சைடுல இருந்து தான் கேட்டிருக்காங்க பாதுகாப்பு. விஜயோட தரப்புல இருந்து தான் என்ன கேட்டிருக்காங்க. காரணம் சார்? என்ன எந்த வகையில அவங்களுக்கு அவரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பயப்படுறாரோன்னு நினைக்கிறேன். ஓகே. அரசியலுக்கு வந்துட்டோம் பயப்படுறாரோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா, முட்டை அடிச்சிருவோம் அதை அடிச்சிருவோம் வெளில வர முடியாதுங்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் பயப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி நடத்திட முடியுமா தமிழ்நாட்டுல வந்து? இல்ல அதுதான் சொல்றேன். அது பயந்தா நம்ம அரசியலே பண்ண முடியாது. ஓகே. ஒரு கமெண்ட்டுக்காக வந்து நீங்க வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு போய் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசியலுக்கே நீங்க அன்ஃபிட் ஆயிருவீங்க. இப்போ நீங்க 1000 வீடியோ போடுறோம், கமெண்ட்ல வந்து சில பேர் பிடிச்சவங்க பேசுவாங்க, சில பேர் திட்டுவாங்க, அவனை எங்கேயாவது பார்த்தவன கொன்றுவேன். அதுக்காக நம்ம ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்க முடியுமா? ஓகே. ஆங்கர் நீ வந்து அந்த ஆள் தானே, நீ அணில் தானே, நீ வந்து ஆம தானே அப்படின்னு கமெண்ட்ல பண்ணி அவனை வெளியே எங்கேயாவது பார்த்தவனை வெட்டிடுவோம். அவ்வளவுதான் சார். அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி பாசக்காரங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக போய் நம்ம ஒய் பிரிவு பாதுகாக்க முடியுமா? ஏதோ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்தா நாங்க முட்டையடிப்போங்கிறதுக்காக போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்கறது இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது இது எல்லாமே கண்காணிக்கப்படக்கூடிய ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க அரசியலே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க நீங்க யார் உங்க வீட்டுக்கு போறாங்க, யார் வர்றாங்க, யார் சந்திக்கிறாங்க, யார்கிட்ட பேசுறீங்க எல்லாருமே டெய்லி ரெக்கார்ட் ஆயிரும். அதுவே ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலையில் வச்ச மாதிரி தான். 13 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுற்றி நின்றுட்டு இருக்கப்ப, வீட்டை சுற்றி நிற்கிறப்ப பெர்சனல் லைஃபே இருக்காது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சந்திக்க வர்றாருன்னா இவர் இத்தனை மணிக்கு வர்றாரு, இத்தனை மணிக்கு போறாருங்க ரெக்கார்டு போயிடும். அப்போ நீங்கள் யாரை சந்திக்கிறது நீங்களா போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான். இது ஏன் செஞ்சார், யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி அவருக்கு கட்சி தொண்டர், எல்லா கட்சிக்குமே தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் வந்து தலைவர்கள் போகிறப்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி கருப்பு சேப்பு பேண்ட் போட்டிருப்பாங்க, கருப்பு சேப்பு வெள்ளை பேண்ட் போட்டிருப்பாங்க, அவங்க தொப்பி வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு குரூப் இருப்பாங்க, தொண்டர் அணி அமைப்பாளர்கள்னு இருப்பாங்க. அவங்க தான் தலைவர்கள் போகிறப்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க. எல்லா கட்சிக்குமே இருக்குது. சரி, அவங்க கொடுப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா வந்து நடிகராக இருக்கிறனால இவர் வந்து பவுன்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயம் இதுவே போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் லோக்கல் போலீஸில் கேட்கலாம். இந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாம். ஆனால் இது வந்து நீங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். இவர் பண்ணக்கூடிய எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிரும். மாதம் 12 லட்சம் செலவு இல்லை சார். அந்த ஒரு செலவு ஒரு பக்கம் இருங்க, இவர் பண்ணக்கூடிய எல்லாமே இன்னைக்கு அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆயிரும். புரியுது. எந்த கட்சி தலைவர் கூட்டணி இப்போ தேர்தல் வரும்போது யார் கூடயாவது நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்க, அப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர் உங்களை பார்க்க வர்றாரு அப்படிங்கும்போது அடுத்த செகண்ட் ஃபிளாஷ் ஆயிருமே, நியூஸ் போயிருமே. நீங்கள் பாஜக தரப்புல இருக்க வைக்கிறீங்க, இல்லாட்டி பாஜக எதிர்த்து பேசுறீங்கன்னா சுற்றி உங்களால் தான் நிற்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது 12 லட்சம் ரூபா அப்படிங்கிறது மக்களுடைய வரிப்பணம் தான். இது எனக்கு வேணாம் ஐயா, நல்லக்கண்ணு அரசியல் இருக்காரு, அவருக்கு நான் ஒய்ப்பொரு பாதுகாப்பு கேட்டிருக்காரா? அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காரா? நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்காங்க, அரசியல் கட்சியிலேயே சிக்கலான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களால பிரச்சனையும் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட கேட்கலையே. அப்போ இது வந்து தானா போய் தான் ஒரு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டாருன்னு தான் நான் பார்க்க வேண்டியது. யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஓகே. ஆனா இது ஒரு தரப்பினர் எப்படி சொல்றாங்கன்னா விஜய்க்கு கட்டம் கட்டிட்டாங்க, மீன்ஸ் அவருக்கே உள்ள வச்சு இனிமேட்டு எந்த தகவல் எல்லாம் தான் நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து ஈஸியா எடுத்துட முடியும், இனிமேட்டு விஜயை நம்மளோட கண்காணிப்புல வைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அவரை மாட்டி விட்டு திட்டம்னா தவிர்க்கலாம், எனக்கு வேணான்னு சொல்லாமே. ஓகே, இவர் தானே கேட்டிருக்கிறாரு, இவரே தானே கேட்டிருக்கிறாரு. இவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பேசிக்காக விஜயை பொறுத்தவரை கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர், மக்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடிய நபர். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு நடைபயணம் போறோம்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு போறப்ப அந்த மாதிரியான போறவங்களே எதுவும் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாரு. இந்த பயம் வந்து அரசியலுக்கு வந்து அடிப்படையிலே இது வந்து ஒரு அன்ஃபிட்டான ஒரு குவாலிஃபிகேஷன். அது புரியுது. அரசியலுக்கு வந்துட்டீங்கனாலே பொது வாழ்க்கை வந்துட்டீங்க, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறதே, இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க ஓட்டு கேட்டே போறீங்க 2026ல். அப்புறம் யாராவது உங்களுக்கு நெருங்கி வர்றதுக்கு பொதுமக்கள் பயப்படுவாங்கல்ல. வயதான ஒரு பாட்டி ஒரு கிராமத்தில் உட்காந்துருக்கு, தாத்தா உட்காந்துருக்காரு, 4 பேர் போலீஸ் கண்ணோட இருந்தால் உங்களுக்கு நெருங்கி வர்றதுக்கு மக்களோட இங்கே தூரமாக போயிட்டீங்கல்ல. இதுவே ஒரு தப்பான முடிவாக தான் நான் பார்க்குறேன். புரியுது சார். இந்த பக்கம் சீமான் அவர்கள் சிவகார்த்தியனோட பிறந்தநாள்னே முதல் வாழ்த்து அங்கிருந்து வருது. என்ன காரணம் சார்? விஜய் அவர்களிருந்து ஏமாற்றம் வந்ததுனால இப்போ சிவகார்த்தியன் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுதா? ஏன்னா சமூக வலைத்தளத்தில் காலையிலேருந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனின் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு போடும் பொழுது சிவகார்த்தியன் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சாலும் சீமான் ரசிகர்களும் தொண்டர்களும் தம்பிகளும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலுமே கூட இதை திருச்சி எழுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இல்லை. இவர் சினிமாவில் இன்னைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இன்னைக்கும் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய
விக்னேஸ்வரன் படத்துல கூட நடிக்கிறார். ஓகே. பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவை நடிச்சிட்டு இருக்காரு. படங்கள் வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல்வாதியா இருந்தாலும் சினிமா துறையை ஒன்றும் விட்டுல. பிரிவு பார்க்குறாரு, விமர்சனம் பண்றாரு, சினிமா ஆற்றோட தொடர்பு இருக்காரு, சினிமா படங்கள் நடிக்கிறாரு. சமீபத்தை கூட சிவகார்த்தியனுடைய அந்த 2வது பையனுடைய பர்த்டே கூட ஒரு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் சிவகார்த்தியன். அப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலே ஒன்று இருக்கிறார். ஒரு முன்னாள் டைரக்டர், இப்போ நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கார். அதனால ஒரு தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம வந்து அரசியலை பார்க்க வேண்டியன்னா சிவகார்த்தியனும் அரசியலுக்குலாம் வரல. அப்படிங்கும்போது அரசியலை பார்க்க வேண்டிய அவசியம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு சிவகார்த்தியின் ரசிகர்கள், அதாவது இவரோட பாஷையில் சொல்லணும்னா சிவகார்த்தியின் தம்பி அப்படின்ட்டு அந்த தம்பிகளை என் கூட தான் நிற்கிறாங்க அப்படின்றது ஒரு சம்பவம் சொல்கிறேன். நடிகர் ரஞ்சித் இருக்கார்ல, ஆமாம், அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் பிஸியா. சரி. அப்போ ஒரு உதவி இயக்குனர் வந்து போய் கதை சொல்கிறாரு அவர்கிட்ட. கதை சொன்னோடனே கதையெல்லாம் கேட்டு பிடிச்சிட்டு, நீங்கள் யார்கிட்ட இருந்தீங்க? நான் சீமான் தம்பி அப்படின்னு. அப்போ ரஞ்சித் சொன்னாராம், சீமானுக்கு வந்து 10,000 தம்பி இருப்பாங்க, அதில் நீங்கள் எந்த தம்பி அப்படின்னு ஒரு காமெடியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. சரி. அந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட தம்பிகள் சினிமாவில் தம்பிகள் நிறைய தம்பிகள். சரி. அந்த தம்பிகளில் இவர் ஒரு தம்பி, அவ்வளோதான். அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் சினிமா ஆட்கள், நெருக்கமான ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நபர் தான். இதில் அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கிறதாக நான் பார்க்கல. அந்த முத்திரை விழுகிறதுக்கு சிவகார்த்தியன் ஒத்துக்க மாட்டோம்ல. ஓகே. ரொம்ப தெளிவான ஆள் சிவகார்த்தியன். அந்த மாதிரியான ஒரு முத்திரை விழுது. ஏன்னா ரெட் ஜெயின் பக்கமும் ஒரு பக்கம் அழகா டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. விஜய் துப்பாக்கி கையில கொடுத்ததுலேருந்து விஜய் ரசிகர்களே எல்லா பக்கமும் பண்ணிருப்பாரு. அதாவது எந்த பக்கமுமே தன்னுடைய முத்திரை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான நபர். அதை அந்த முத்திரை விழுகிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டாரு. ஒரு திரைப்பட இயக்குனர், நடிகர், அவர் வாழ்த்து, அவ்வளவுதான். இதுக்குள்ள அரசியல் இருக்காது. நாளை காலை வேற ஒருத்தர் கூட இன்னொரு போட்டோ கூட எடுத்து போடலாம் சிவகார்த்தியன். சரி. அதனால வந்து அந்த முத்திரை விழுகிறதுக்கு சிவகார்த்தியன் விரும்ப மாட்டார். புரியுது. விடாமுயற்சி வசூல் இன்ன வரைக்கும் லைக்கால இருந்து அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்த படம் லூசிபர் தேடி போயிட்டாங்க, லூசிபர் 2 தேடி. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? விடாமுயற்சி என்ன நிலையில இருக்கு? ஏன்னா இப்போ தண்டேல்னு ஒரு படம் 100 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வருது. ஆனா இங்க இருந்து ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது அஜித் ரசிகர்கள்ட்ட அந்த கேள்வி இன்னும் நிறைய ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இல்ல, படம் வந்து ஸ்லோவா வந்து 2வது செகண்ட் வீக்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சு. அஜித் படத்தை ஒரு முறை பார்த்துருவோம், அஜித்துக்காக படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அஜித்துங்கிற ஒரு பெரிய மாசுக்காகத்தான் அந்த படம் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு குறிப்பிட்ட கணிசமான வசூல், அது நம்பர் நமக்கு தெரியல, அவங்களும் சொல்லலை. அது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளான ஒரு நம்பராக சொல்றாங்க. ஓகே. தகவல் சொல்றாங்க. அப்படிங்கும்போது படம் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கிறேன் லைக் ஆகுங்கிறதான் சொல்லி இப்போ வரக்கூடிய தகவல். மற்றபடி பிஸ்னஸ் வைஸ் ஓடிடி மற்ற பிஸ்னஸ்கள்லாம் கொஞ்சம் அதர் ஸ்டேட் லாங்குவேஜ் பிஸ்னஸ்லாம் கூட கொஞ்சம் தமிழில் போனால் கூட தமிழ் தேட்டர்கள் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு அவங்களை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். அது முழுக்க காரணம் அஜித். சரி. அஜித்துங்கிற அந்த ஒரே ஒரு முகத்துக்காக தான் படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. மற்ற லாங்குவேஜ்லாம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு தான். ஓகே. ஆனால் லைக்காக்கி இது ஒரு பேர் சொல்லும்படியாக காப்பாற்ற வகையில் தான் அமைஞ்சிருக்கு விடாமுயற்சி. இல்லை, காப்பாற்றுவர வசூல் ரீதியாக கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இழப்பு தான். ஓகே. பொருளாதார ரீதியாக படம் வந்து இழப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தினுடைய செலவு தாறுமாறான செலவு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த கலெக்ஷன் கொடுக்கல. அதர் லாங்குவேஜ்லாம் பெருசாக ஒன்றும் போகலை, மற்ற லாங்குவேஜில் போகல. தமிழ்நாட்டு தியேட்டர்கள் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு, அவ்வளோதான். ஓகே. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு நினைச்சு நம்ம சந்திமரை விழுந்து எடுப்பிடலாம். நன்றி.